ఏందిరా అవినే உங்களால எங்க உயிருக்கு எதனா ஆபத்து வருமா? ஆமாண்ணா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. உங்ககிட்ட நாங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குதா? அப்படி இருந்தால் எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. நோ. நாங்கள் மாட்டிக்கணுமா? மாட்டிக்கணும்னா எஸ் சொல்லுங்க, மாட்டோம்னா நோ சொல்லுங்க. எஸ் சொல்லிட்டு வெல்கம் டு ப்ரீ லைட் கோஸ்ட் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டும் நம்ம எங்கள் ஊரில் இருக்கிற வந்து ஒரு சுடுகாட்டுக்கு தான் வந்துருக்கிறோம். ஊர் சுடுகாட்டில் வந்து ஒரு சின்ன பையனுடைய ஆவி சுற்றி நிற்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, வயசானவங்களாம் சொல்கிறாங்க. அதுதான் நாங்கள் செக் பண்ண வந்துருக்கிறோம். அந்த பையன் பேரை சொல்லி கூப்பிட்டா அவன் வருவான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவனை வந்து அப்படியே கூப்பிட்டா வந்துட மாட்டான் பேரை சொல்லி. அதுக்கு தான் வந்து சார்லின்னு ஒரு கேம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னான். அந்த கேமை தான் இப்போ விளையாடி நம்ம வந்து இப்போ அவனை கூப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி. பவின் எப்படி கூடு போடு, எப்படி நிறைய கூடு. இது மோடு கல்லுக்கு இல்லா இருக்கோ, வளைஞ்சு வளைஞ்சு வருது கோடு. கல்லுகள் இருக்கோ, வளைஞ்சு வளைஞ்சு வருது கைஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே எஸ் நோ, இங்கே நோ, இங்கே எஸ், இங்கே எஸ். இங்கே நோவா? ஆமாம், பெருசாக போடணும். இங்கே எஸ், இங்கே எஸ், இங்கே நோ. கைஸ் வந்து இப்போ நம்ம வந்து அந்த கேமுக்கு தேவையான மாரி ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னடா? இப்போ வந்து அதுக்கு முன்னாடி அந்த பையன் யார், அவன் எப்படி செத்தான் அதை பற்றி பார்த்தலாம். அவன் வந்து 80 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் ஆயாலாம் சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து அவன் கண்ணு முன்னாடி யாரோ எரிச்சு சாவடிச்சுக்கிறாங்க. அதனால் அந்த பையன் பையன்னு வீட்டை விட்டே போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஓடி போனவன் அவன் எப்படி செத்தானா இருக்கிறானா எதுவுமே தெரியலையா. ஆனால் அவனுடைய ஆவி மட்டும் எங்கள் ஊர் சுடுகாட்டில் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அவனுடைய பேரை சொல்லி தான் இப்போ நம்ம கூப்பிட்றோம், வரானா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேமில் இருக்கிறது வந்து ஒரு விதிமுறை இருக்குது. அதாவது சார்லி ஆயுதம்னு கேட்டால் வந்து அதை வந்து எஸ்எல் என்ன மட்டும் தான் நம்ம கேமு தொடர்ந்து விளையாட ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கிங்கன்னா நோன்னு வந்தால் விளையாடக்கூடாது. அது இல்லாமல் அது எப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம விளையாடுறப்ப நம்ம சார்லி கேம் முடிச்சிக்காமல் கேட்டால் தான் அது எஸ் சொன்னால் மட்டும் தான் நம்ம கேமை முடிக்கணும். அப்படின்னா நம்ம கேமை விளையாடிட்டு தான் இருக்கணும். இது வந்து எப்படி நடக்கும் தெரியல, பாப்பா பொறுத்து இருந்து கடைசி முடியும். சார்லி ஆர் யூ தேர்? சார்லி ஆர் யூ தேர்? சார்லி ஆர் யூ தேர்? அசீது. ஏய் என்னது அசீது? ஓகே சொல்லிச்சு. மறுபடியும் கேள்வி கேட்டுனாரு. என்ன கேட்குது? மறுபடியும் நீங்கள் எப்படி இறந்தீங்க கேளு. நீங்கள் கொலை செய்யப்பட்டீங்களா இல்லை நீங்கள் எப்படி மிருகத்தில் அடிச்சு சாடியப்பட்டீங்கன்னா சொல்லி கேளு. யாராவது அடித்து சாவ வச்சிட்டாங்களா? அப்படி இருந்தால் எஸ்ஸில் நில்லுங்க. இல்லை காட்டில் எதனா மிருகத்தால் செத்துட்டீங்களா? அப்படின்னா நோவில் நில்லுங்க. எஸ். ஐயோ இவரை பயமாக தப்புன்னு கேட்குற கேள்வி கரெக்டாக நிற்கிது. போயிடலாமா? சில்லன்னு நான் கேட்கட்ட கேள்வி. இது நம்ம ஃபஸ்ட்டில் அது கேட்குறப்போ எஸ் சொன்னதான் நம்மளால போக முடியும். இது வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்து விளையாடி தான் ஆகணும். நான் சொல்கிறேன். இரு இல்லைப்பா, அந்த பக்கத்தில் இருக்காங்க கேட்டா. பக்கத்தில் இருந்தால் எஸ் சொல்லுங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தால் எஸ் சொல்லுங்க. அப்படி அவங்க பக்கத்தில் இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எஸ்ஆர் நோனா பக்கத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்களா? குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது புரியல எங்களுக்கு. அடுத்த கேள்வி டக்குன்னு அது வரை எஸ்ஆர் நோவில் இருக்குது, ஒன்றும் புரியல. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் உயிர் ஆபத்து. அதுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டா சரி கேளு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்கிட்ட இருந்து? வேணும்னா எஸ்ல நில்லுங்க, வேணாம்னா நோல நில்லுங்க. கேட்கலாம் கேளு. உங்ககிட்ட வந்து இப்போ நாங்கள் மாட்டிக்கணுமா? மாட்டிக்கணும்னா எஸ் சொல்லுங்க, மாட்டலன்னா நோ சொல்லுங்க. எஸ் சொல்லிட்டு ஐயோ
ஏய் நான் போகிறேன். தான் விளையாடணும். எதுவும் பண்ணுறாதீங்க, நாங்கள் சும்மா விளையாடணும் தான் வந்தோம். ஐயோ ஒரு பயமாக சொன்னது புரியுது. சத்துக்கில் வீக்கில் எடுத்து வீல் ஏய் என்ன கேட்க போகிற அடுத்து? சரி அப்புறம் கேமை முடிச்சு தான் போக முடியும். கேமை முடிக்காமல் போகக்கூடாது. முடிக்காம போனால் எதனா ஆகும். கூட கூட அப்படிதான் சொன்னாங்க, முடிக்காமல் போகக்கூடாது. லாஸ்ட்லாம் உங்களுக்கு கேட்டு தான் போகணும். நம்ம கேள்வி எதனா கேளு, டக்கு டக்குன்னு கேளு. எனக்கு தலைவலிக்கு பயமாக இருக்குது. எனக்கே பயமாக தான் இருக்குது, கேளு. வந்து போகலாமான்னு கேளு. உங்களால் எங்கள் உயிருக்கு எதனா ஆபத்து வருமா? எஸ்னா எஸ், ஆமாண்ணா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் சொல்லுங்க. ஐயோ ஏன் ஓடிடலாம்? அப்படி ஏய் போனா எதனா ஆகும். ஓடிடலாம் வா. சொல்றது அதையும் கேட்டா கேமை முடிச்சுட்டு போயிடலாம். கேட்டலாம். உங்ககிட்ட நாங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குதா? அப்படி இருந்தால் எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. நோனா வழி இல்லையா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் சும்மா விளையாடலாம் தான் வந்தோம். எதுவும் பண்ணுறாதீங்க எங்களை. இந்த சும்மா பயமாக்குது, எதனா ஆகிடுமெண்ட்டு. முன்னாடி இது போல் பண்ணிட்டு எதனா விட்டு போனாங்க. என்ன ஆகிடுமெண்ட்டு? அவங்க கூடயே வருமா, அவங்க கூடயே தான் இருக்குமா கடைசி வரைக்கும். சரி லாஸ்ட்டில் முடிச்சலாமா? கேள்வி கேட்டு நம்மளால ஓட முடியாது. என்ன ஒன்றாலும் ஆகலாம். சரி இந்த இடம் வேறு ரொம்ப பயமாக இருக்கிற பையனே. உங்களுக்கு சும்மா பயமாகுது. தச்சு கூட ஓட முடியாது. இங்கே வந்து ஓடுறது பிரச்சனை இல்லை, கூட வந்து கேம் முடியும் போனால் அதான் பயமாகுது. சரிவா லாஸ்ட் கேள்வி கேட்டு முடிச்சிடலாமா கேமா? ஏய் தனியாக அங்கேயே தூக்கி போட்டு இவ்வளோ கேள்வி கேட்டணும். ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி, அது மட்டும் ஆன்சர் பண்ணிச்சுன்னா கிளம்பி போயிடலாம் இங்கே வந்து. ஏய் உன் பேச்சை கேட்டு தானே நான் வந்துட்டாங்க, வந்து தேவையில்லாமல் மாட்டேங்க. சரிவா லாஸ்ட் கேள்வி மட்டும் கேட்டலாமா? ஏய் லைட் ரெடி மறுபடிங்க. நான் ஒன்றும் இல்லை. இன்னொன்று இருந்துச்சுன்னா கட்சியில் நம்ம ட்ரை பண்ணி தான் இருக்கணும். எஸ் சொல்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். சொல்கிறதுக்கு இல்லை, அதனால தான் வேணாம். லாஸ்ட்டு கேள்வி தேவையில்லை, நம்ம அப்படியே இதை இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். இல்லை லாஸ்ட்டு அப்படின்னா அதெல்லாம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான். போய் நான் வா போய் நான் லாஸ்ட்டு ஒரே ஒரு கேள்வி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்கிறேன்? உங்கள்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டாங்களை விட்டுருங்களான்னு கேட்கலாமா? லாஸ்ட்டு கேள்வியோட முடிச்சலாம். எதுக்கு சரி சபினி, இதாண்டா லாஸ்ட் கேள்வி. அது என்ன சொன்னாலும் சரி, நான் ஏந்து ஓடிடுவேன்னு சொல்லிட்டேன். அது நோ சொன்னாலும் சரி, எஸ் சொன்னாலும் சரி. வேணா பேனா ஆகிட போதே பேனா. இதுக்கு இந்த கேள்வி கேட்டு பார்ப்போமே. இல்லைடா, இப்போ டைம் வேறு மணி 1 ஆகுது. இந்த டைமில் நம்மளால முடியாதா? ஆல்ரெடி பயமாகுது. சரி கேளு. சரி வரேன். சரி 2 பேரும் கேட்போமா? லாஸ்ட்டு 2 பேரும் கேட்போம். ஒன்றா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் விளையாடிட்டோம். இந்த கேம் இப்போ நாங்கள் முடிக்கலாமா? இந்த கேம் நாங்கள் முடிச்சிடலாம்னா எஸ் சொல்லுங்கள், முடிக்கலாம்னா நோ சொல்லுங்கள். பவினே என்ன காண பின்னாடி? ஏய் அவன் தனியாக இருந்தாங்க. காணும் அவன் சவுண்டையும் காணும். ஓடுவா டேய் எங்கடா பவினே? எங்கடா டேய் பவினே? ஏந்தடா தட்டி